ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ முத்தாரம்மன் பவர் ஸ்டேரிங் அண்ட் டர்போ சர்வீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா டாட்டா 1109 BS3 ஓகேங்களா. ஸோ அந்த வண்டியோட டர்போ சார்ஜர் பார்க்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்டேரிங் அதாவது டர்போ சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 months அந்த ரேஞ்ச் இருக்கும்னு சொல்லி சொன்னால் போல் ஓகேங்களா. ஸோ இதில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லீஃப்லாம் கருப்பாக இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒராசி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா. ஸோ ஒராசி இருக்குது, அதாவது ஷாஃப்ட் பெண்ட் ஆகி ஒராசி இருக்குது. ஸோ இது ஒரு இம்போர்ட்டட் கோர் தான். ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெல், ஸோ டர்போவும் வந்து பார்த்திங்கன்னா டெல் பிராண்டு தான். ஸோ அதுக்காகவே நம்ம டெல் ஒரிஜினல் பிராண்டே வர வச்சுருக்கோம். ஸோ ஒரே நிமிஷங்க, கையெழுத்தாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அது தெரியும், டெல் ஒரிஜினல் கோர் தான். ஸோ நேம் பிளேட்லேயுமே இருக்கும் டெல்னு சொல்லிட்டு. ஸோ QR கோடோட மென்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கோர் தான் போட போகிறோம் அதுக்கு ஓகேங்களா. ஸோ கஸ்டமர்ட்டையும் அப்ரூவல் எல்லாம் வாங்கியாச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, பட் எக்ஸ்பிளைன் பண்ணி வாங்கியாச்சு. போடவும் சொல்லியிருக்கிறாப்புல. ஸோ வராச்சாச்சு, அசம்பிளி பண்ண போகிறோம். அசம்பிளி பண்ணிட்டு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஸோ மென்ஷன், அதாவது என்ன அப்படின்னா மெயின் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கேன், அதுக்காக பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அதாவது இம்போர்ட் கோட் போடாதீங்க. முடிஞ்சளவு நான் கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கோட் தான் சஜஷன் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் தான் முடியாது, அவங்க மாற்ற மாட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் தான் ஓகே அப்படின்னு பண்ணி கொடுத்துட்றது ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமரும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்யூன் பார்ட்ஸே ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு லைஃப் டைம் அதிகமாக வரும். அதேமாதிரி இன்ஜின் சைடு, அதாவது ஆயில் லெவல் மெயின்டைன் பண்ணிக்கிங்க. ஏர் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ், அதாவது வாரத்தில் ஒரு தடவை கம்பல்சரி ஏர் பிடிச்சி போடுங்க. இதே வந்து வெறும் பைபாஸில் மட்டும் ஓடும் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை, அதாவது 2 வாரத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி பண்ணிவிடுங்க. வாரத்தில் ஒரு தடவை பண்ணிங்கனாலும் பெஸ்ட்டு தான், 2 வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணாலும் பெஸ்ட்டு தான். அதாவது பைபாஸில் ஓடுறதுக்கு மட்டும் தான் 2 வாரத்துக்கு ஒரு தடவை, மற்றபடி லோக்கலில் ஓடுறது எல்லாத்துக்குமே நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ அசம்பிளி பண்ணுறோம். அசம்பிளி பண்ணிட்டு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வாரண்டி டேட் இதில் மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அசம்பிளி பண்ண போகிறோம். அசம்பிளி பண்ணிட்டு அப்படியே காட்டுறோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாலே தெரியும், டர்போவோட மேலே ஹவுசிங் ஓகேங்களா அசம்பிளி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் ஹவுசிங், அதாவது கீழே ஹவுசிங் சொல்லுவாங்க. ஸோ அது அசம்பிளி ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேனிஃபோல்டோடு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், மேனிஃபோல்டோடு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஆயில் போடுவோம். ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்காக. சப்போஸ் லைட்டாக பொசிஷன் சேஞ்ச் ஆகுது, இல்லை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட மெக்கானிக் 4 போல்ட்டை லூஸ் பண்ணி லைட்டாக அப்படி சேஞ்ச் பண்ணிப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் ஓகேங்களா. இப்போ அசம்பிளி பண்ணிட்டு அப்படியே காட்டினா எப்போதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வச்சு அசம்பிளி பண்ணுறோம் அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா போல்ட்டுக்கெல்லாம் டாப் போட்டுங்க. ஏன் அப்படின்னா இது ஹீட் ஆகிறதுனால போல்ட் எடுக்கும்போது சின்ன சின்ன பிசுருங்க வந்து, அதாவது போல்டுலேருந்து சின்ன சின்ன பிசுருங்க மாட்டோம். ஸோ இப்போ நமக்கு கூட இந்த போல்ட்டில் வந்து பிசுறு இருந்தது. ஸோ க்ளீன் பண்ணியாச்சு, டாப் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. ஏன் அப்படின்னா அங்கே மெக்கானிக் லூஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வாட்டமாக இருக்கும். இல்லை நாளைக்கு நம்ம, அதாவது ஃப்யூச்சரில் நம்ம திருப்பி பிரிக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாப் போடாமல் அப்படியே கூட ஏற்றி விட்டோம் அப்படின்னா கம்பல்சரி வந்து அடுத்த தடவை போல்ட்டு கட் ஆகும் ஓகேங்களா. ஸோ அப்படியே இன்ஜின் சைடு அந்த இருக்கிற இதெல்லாம் சொல்கிறேன், அப்படியே பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கீழே ஹவுசிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் அசம்பிளி ஆகிட்டுருக்கு. ஸோ போல்டெல்லாம் டைட் பண்ண வேண்டியதான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன், இன்ஜின் சைடு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிரைவர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட், அதாவது ஒரு 5 to 6 years முன்னாடி, அதாவது பழைய டிரைவர்னு சொல்லலாம் அவங்களெல்லாம். ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து வண்டி எங்கே நிறுத்தினாலும் பர்டிகுலராக வண்டியை வந்து செக் பண்ணி எடுப்பாங்க. இன்ஜின் ஆயில் லெவல் எவ்வளோ இருக்குது, ஓகேவா என்ன ஏதுன்னு செக் பண்ணி எடுப்பாங்க. ஸோ வண்டிங்க டயர்லாம் செக் பண்ணுவாங்க. ஏன்னா ரன்னிங்கில் போயிட்டு வந்ததுக்கு அதுக்கும் எதுவும் பஞ்சர் இருக்கான்ட்டு நைட்டு செக் பண்ணாமல் பகலில் செக் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் நைட்டு கூட செக் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா. இன்ஜின் ஆயில் லெவலில் வந்து அப்பப்போ செக் பண்ணி ஓட்டணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது டர்போக்காக மட்டும் நான் சொல்லலை, மொத்த ஹோல் இன்ஜினுக்குமே அது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு தான். சப்போஸ் இன்ஜின் ஆயில் லெவல் கம்மியாக வச்சு நம்ம ஓட்டுவோம், குறைஞ்சது ஒரு 500 kilometer அது மாதிரி ஓட்டுவோம். ஸோ அது மாதிரி ஓட்டும்போது ஆயில் லெவல் கம்மியாக இன்ஜினோட லைஃப்பும் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ பார்ட்ஸ் எல்லாம் தேய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகெயின் அது இதுன்னு சொல்லிடுறேன், நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேனல் ஓப்பன் பண்ணது கம்பல்சரியாக யூடியூப்லேருந்து ரெவென்யூ வர்றதுக்காக கிடையாது. ஸோ கஸ்டமர் வந்து ஒரு 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான். மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வீடியோ பண்ணியிருக்காங்களான்றது அவ்வளோ ஒன்றும் இல்லை ஓகேங்களா. ஆனால் ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் நிறைய இருக்குது. ஸோ நம்ம தமிழில் பண்ணுவோம், நம்ம வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக தான். கம்பல்சரியாக ரெவென்யூக்காக கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் இப்போ வண்டி போடுறாங்க. ஸோ அப்பாவோட கம்பெனி அப்படியே ரன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு ஐடியா இருக்காது. ஸோ இங்கே பண்ணலாமா அங்கே பண்ணலாமாட்டி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொன்று, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட தான் கம்பல்சரியாக சர்வீஸ் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இது கிடையாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக பண்ணுற இடத்துலையும் ஒரு ஐடியா கேளுங்க, எங்ககிட்ட கேட்குறதுனாலும் கேட்கலாம். ஸோ இன்னும் ஒரு 2 இடத்துல விசாரித்து பாருங்கள், ஓகேங்களா? ஸோ கம்பல்சரியாக நீங்கள் ரெகுலராக பண்ண வரும் இன்னொருத்தரும், ஓகேங்களா, கம்பல்சரியாக ஒரே மாதிரி ஒரு சஜஷனை பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா கம்பல்சரியாக நீங்கள் ரெகுலராக பண்ணுற இடத்துல பண்ணிக்கலாம், நீங்கள் அவங்களோட பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான், ஓகேங்களா? அகைன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட் மீ. உங்கள் சப்போர்ட் தான் என்னோட மோட்டிவேஷன், ஓகேங்களா? ஸோ கம்பல்சரியாக உங்களுக்கு என்னால் முடிஞ்ச என்ன பெஸ்ட்டோ அதை நான் பண்ணி தருவேன், ஓகேங்களா? தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட் மீ.